வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் வாத்துக்கறி எடுத்துகிட்டு வந்திருக்கு. அந்த வாத்துக்கறி கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சளி தொந்தரவுக்குலாம் ரொம்ப நல்லது வாத்துக்கறி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு முழு வாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. நல்லா இலை வாத்து. இப்போ தான் முட்டை கருவெல்லாம் கூட ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி வாத்து கருவோடு இருந்துச்சு. எல்லாம் கழுவி எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அது கூட இருந்ததும் மிளகு நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு அதிகமாக சேர்த்தோம்னா அந்த கவுச்சி வாடை இருக்காது. அதுக்காக மிளகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிடலாம். நல்லா மிளகு கருவை விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிளகும் சீரகமும் நல்லா வறுத்துருச்சு. இதை நம்ம தனியாக மாற்றி ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுருக்கேன். அதில் நான் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குற அளவுக்கு. நம்மளுக்கு வாத்துக்கறியில் எண்ணெய் அதிகமாக இருக்கும், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேண்டாலும் சேர்க்கலாம். இப்போ நான் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிற போகிறேன். பட்டை கிராம்பு எதுவும் சேர்க்கக்கூடாது. இதுக்கு சேர்த்தோம்னா அந்த வாத்துக்கறி கிரேவியவே வேறு மாதிரி மாற்றி கொடுத்துரும். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். இது வெடிக்கட்டும். மக்களே, இப்போ பாருங்கள், கருவேப்பிலை மல்லி இலை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் வெங்காயத்தை மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதுனாலும் போடலாம். நம்மகிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை, பல்லாரி வெங்காயத்தை கூட நம்ம அந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு 4 வெங்காயத்தை அரைச்சி போட்டுக்கிடலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி வெள்ளை கூட மிக்சியில் போட்டு லைட்டாக 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி அதிகமாகவும் வெள்ளைப்பூடு கம்மியாகவும் போட்டிருக்கேன். அந்த கவுச்சி ஸ்மெல் அப்போ தான் போகும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை வாசனை போயிடுச்சு மக்களே. நான் 3 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இப்போ நம்ம போட்ட தக்காளி எல்லாம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ வாத்துக்கறியை நம்ம உள்ளே சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம வாத்துக்கறியை தக்காளி வதங்கினதும் சேர்த்துக்கிடலாம். இந்த கருவை மட்டும் நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக 2 கருவு முட்டையை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கவிச்சி வாடை போகிறதுக்காக மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கிடலாம். உருண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். இப்போ நம்ம கறி பாதி வதங்கிடுச்சு. இதில் நம்ம மசால் தூள் எல்லாம் சேர்த்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்குங்க. அது கூடவே மல்லித்தூள் சேர்த்துக்கிடலாம். இப்போ மல்லித்தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கறி மசாலா தூளாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலாவும் சேர்த்து பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போ கறி மசாலா தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இவ்வளோதான் நம்ம சேர்க்குற மசாலா வேகும். நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ இந்த வாத்துக்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன் நான். சேர்த்து லைட்டாக இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிடலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம்.
நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். கறி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். தண்ணி நிறையா வச்சோம்னா அது வெந்து வத்துறப்ப நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட அது வேகணும். அப்போ தான் நம்மளுக்கு கறி வந்து சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், உப்பும் சேர்த்துட்டோம். நம்ம தண்ணியும் ஊற்றியாச்சு. இந்த வாத்து கிரேவிக்கு தேவையான தண்ணியாக தான் இருக்குது. நீ கொதிச்சு வத்துறப்ப நல்லா திக்கான கிரேவியாக நம்மளுக்கு வரும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரமாக மூடி போட்டு நம்ம அதை வேக வச்சுக்கலாம். தீயை வந்து ஃபுல்லாக வச்சு விட்ருக்கேன். வச்சுட்டு இந்த மாதிரி மூடியை போட்டு நல்லா கொதி வரட்டும். அப்பப்போ திறந்து பார்த்துட்டு நம்ம அதை கிண்டிக்கே இருக்கணும். ஒரு அரை மணி நேரம் அது வேகணும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து மூடியை திறந்துட்டு அப்பப்போ அது மாதிரி எடுத்து கிண்டி விட்டுக்கிடலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வெந்து வற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த வாத்துக்கறி வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்து வரும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் பாதி வத்திருச்சு. இன்னும் வேகணும். கறி வந்து அரைவேக்காடு தான் வந்திருக்கு. இப்போ நான் வந்து எடுத்து வச்ச முட்டையும் முட்டை கருவையும் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், ஓடு வைக்கல, இன்னும் நெலுக்குன்னு இருக்குது. அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கிறேன். முட்டை கருவெல்லாம் இப்படியே சேர்த்து வேகட்டும். இப்போ இது கூடயே நான் மிளகும் சீரகமும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடரையும் நம்ம இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அப்போ தான் கவிச்சி வாடலாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். அப்போ நல்லா கலக்கி விட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி மூடி போட்டு வேக விட்டோம். இப்போ வந்து மூடியை எடுத்துகிட்டு ஓப்பனாக வச்சு நம்ம வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மக்களே பாருங்கள், இப்போ நம்ம வாத்துக்கறியை வேக வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அது எப்படி வெந்திருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. எங்கப்பா சூப்பராக நம்மளுக்கு கமகமண்டு வீடே வாசனையாக இருக்குங்க. அந்த அளவுக்கு கமகமண்டு வந்திருக்கு. கறியெல்லாம் பாருங்கள், அந்த எலும்பை விட்டு கலண்டு வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு கறி எல்லாமே. நம்ம போட்ட முட்டை அப்படியே உடையாமல் வந்திருக்கு. முட்டை கருவெல்லாம் அங்கங்கே இந்த மாதிரி இருக்கு மக்களே. செம்ம சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு. எல்லாம் நம்ம ரொம்ப திக்காகவும் நம்ம ரொம்ப நேரத்துக்கு வேக விடக்கூடாது. அப்போ வந்து நம்ம இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த பக்குவம் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா எடுத்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். அதனால் இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறப்பவும் குழம்ப வேக விட்டு எடுத்தது போதும். நம்ம ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் மல்லி இலை கருவேப்பிலை போட போகிறேன். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு மக்களே. நம்மளுக்கு வாசனையே சாப்பிட்ணுன்னு தோணுது நம்மளுக்கு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக நான் மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து நான் இதில் தூவிக்கிறேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா செம்ம சுட சுட இட்லி தோசை சாதம் எதுக்குனாலும் செட் ஆகும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாத்துக்கறியை விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு எல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. குழம்பு கொதிக்கிறப்பேவும் நம்ம உப்பு பார்த்துக்கிறணும். இப்போ வந்து நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு மக்களே. இது வந்து நான் உங்களுக்கு ஒரு அளவு சொல்லணும். நான் வந்து இன்றைக்கி முட்டை வச்ச வாத்துன்றதுனால எனக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டைம் எடுத்துச்சு. அதனால தான் நான் இந்த முட்டை வச்ச வாத்துன்றதுனால தண்ணி நான் எக்ஸ்ட்ரா விட்டு வேக விட்டுருக்கேன். இங்கே கொஞ்சம் இலை வாத்தா இருந்துச்சுன்னா தண்ணி கம்மியாக வச்சு நம்ம வேக விட்டு எடுத்தோம்னாலே போதும். முட்டை வச்ச வாத்தா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்து ரொம்ப நேரம் சேர்த்து வேக விட்டாதே அது நல்லா சாஃப்டாக வேகும். இல்லைன்னா வேகாது. அதை மட்டும் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. தண்ணியை மட்டும் இலை வாத்துனா கம்மி பண்ணி சேருங்க. இல்லை முட்டை வச்ச வாத்துனா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதுதான் இதில் வந்து இருக்கிற டிப்ஸு. மற்றபடி நான் போட்ட அளவுகளோட எல்லா மசாலா எல்லாமே கரெக்டாக போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக வரும். நம்ம நாட்டுக்கோழியை விட இது இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். வந்து பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்குண்டு. சாப்பிட்ணும்னு அப்படியே பாவலாக இருக்குது நம்மளுக்கு. அந்தளவுக்கு நல்லா கமகமாண்டு சூப்பராக வந்திருக்கு. இவ்வளவுதான் மக்களே நம்ம வாத்துக்கறி குழம்பு. மக்களே, நம்ம வாத்துக்கறி குழம்பு கிராமத்து முறையில் நான் செஞ்சு காட்டிருக்கேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.